சுடிதார் பேண்டோட கட்டிங் வீடியோ பார்க்கலாம். அதுக்கு நான் என்னோட பேண்டோட கிளாத்தை 4ஆ ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே உங்களோட பேண்ட் அப்படியே வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம 2 பார்ட்டாக வெட்டணும். கீழே ஒரு பார்ட் மேலே ஒரு பார்ட்டுன்னு. ஃபர்ஸ்ட் நம்ம கீழ் பார்ட்டாக வெட்ட போகிறோம். இந்த லைன் தெரியல, இதுல இருந்து கீழ் பார்ட்டு. நம்ம இந்த லைனை வந்து இப்போ அந்த இடத்துல வைக்கணும். ஒரு 1/2 இன்ச் ஸ்பேஸ் விட்டுட்டு ஹைட்ல 1/2 இன்ச் ஸ்பேஸ் விட்டுட்டு அந்த லைன் ஸ்டிச்சிங் லைன் தெரியுற இடத்துக்கிட்ட கரெக்டாக உங்க பேண்ட் வச்சுக்கோங்க. பேண்ட் ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஃபோல்டடை கரெக்டாக டச் ஆன மாதிரி இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஹைட் மார்க் பண்ணுவோம். ஹைட் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம கீழே ஃபோல்ட் பண்ணுறதுக்கு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். இது நம்ம பேண்ட்டோட ஹைட்டு. இப்போ ரவுண்டுக்கு நம்ம கரெக்டான மார்க் பண்ணிக்கணும். அதுல இருந்து ஒரு 1 இன்ச் கிட்ட எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா. இப்ப அப்படியே மேல வந்துருங்க. மேல நம்ம பேண்டோட வித் பாருங்க இவ்வளவு இருக்கா. நம்ம ப்ளீட் வைக்கிறதுனால இங்க வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும். அதுக்கு வந்து 6 to 8 இன்ச் வந்து நீங்க வந்து ஸ்பேஸ் வெட்டிக்கலாம். நான் வந்து 6 இன்ச் கொடுக்குறேன். இப்போ லென்த் எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணிக்கிறேன். இதே லென்த் கொஞ்சம் கீழே இறக்கி அதே லென்த் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்படி ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ உங்க பேண்டோட இந்த சென்டர் பார்ட் இருக்குல்ல, இதை வந்து மேல ஒரு 1/2 இன்ச் வந்து விட்டுக்கணும். விட்டுட்டு கரெக்டா பிளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த 1/2 இன்ச் வந்து நம்ம மேல் பார்ட்டும் கீழ் பார்ட்டும் ஜாயின் பண்றதுக்காக தான் கொடுக்குறோம். இப்போ ஹைட் கரெக்டா பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைனையும் அந்த லைனையும் தான் நம்ம ஜாயின் பண்ண போறோம். இங்கே ஃப்ரீ ஹேண்டா கர்வ் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மேல லைட்டா கர்வா வரணும், கீழே போகும்போது ஸ்ட்ரைட்டா போயிடணும். அவ்வளவுதான், பேண்ட் முடிஞ்சிருச்சு. கீழ் பார்ட்டு இப்போ இதை ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ மேல் பார்ட்டுக்கு நம்ம எவ்வளோ லென்த் முதல்ல பார்த்துக்கணும். இப்போ இதோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னா 8.5 இன்ச் எனக்கு இருக்கு. இப்போ 2 இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்கணும். இப்போ வித் வந்து 21.75, ரவுண்டா 22 இன்ச்சஸ் நம்ம வச்சுக்கணும். இது வந்து 2 இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்தா கட் பண்ணணும். இப்போ நம்ம 2 பீஸாவே எடுத்துக்கலாம். அதனால 4 பீஸா இருக்கிறதுல நான் 2 பீஸ் எடுத்துடுறேன். 2 பீஸ் மட்டும் வச்சுக்கிறேன். என்னோட கிளாத் வந்து நிறைய இருக்கனால நான் 2 பீஸா எடுத்துக்கிறேன். உங்களுக்கு துணி கம்மியா இருந்துச்சுன்னா நீங்க வந்து 4 பீஸா கூட எடுத்துக்கலாம். நீங்க 4 பீஸா எடுக்கும் போது சைட்ல ஜாயின் பண்றதுக்கும் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் நீங்க வந்து எடுக்க முடியும். முதல்ல ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுக்கிறேன். நம்ம வித் பார்த்தோம்ல, அதை விட 2 இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்கணும். 22 இன்ச் பார்த்தோம். இப்போ 24 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணணும். இந்த ஹைட் வந்து 8.5 இன்ச் பார்த்தோம். இப்போ வந்து 10.5 இன்ச் வந்து ஹைட்டு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்து மார்க் பண்ணணும். 10.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஹைட் 10.5 இன்ச், வித் வந்து 24 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன்.
இப்போ கட் பண்ணிடுங்க. இப்போ பேண்ட்டுக்கு ரோப் ரெடி பண்ணோம். அதுக்கு வந்து 2 இன்ச் ஹைட்டுக்கு நான் வந்து பீஸ் எடுத்துக்கிறேன். ஒரு 2-3 பீசஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அதனால ஒரு 3-4 பீசஸாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பேண்ட் கட்டிங் வீடியோ முடிஞ்சு. அடுத்த ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.